பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாய் சந்திப்பதில் மகிழ்ந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் ரோமர் 9ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். இறங்குகிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதில் என்ன அப்படின்னா, நம்ம எவ்வளோ முயற்சிகள் பிரயாசங்கள் படுகிறோம். ஆனால் தேவனுடைய ஒரு தயவு அல்லது அவருடைய கிருபை இறக்கம் இல்லை அப்படின்னா ஒன்றுமே இல்லை நம்முடைய வாழ்க்கையில். சோதரம் அவருடைய இறக்கம் அவருடைய தயவு இருந்தால் தான் நம்ம ஓடுகிற ஓட்டத்திற்கு பலன் கிடைக்கும். நம்ம எடுக்கிற அந்த முயற்சி பிரயாசங்களுக்கு பலன் கிடைக்கும். நீங்கள் வசனத்தில் பாருங்கள், ஈசாக்கு விதை விதைத்தார்கள். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பெறுகிறார். அப்போ கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவர் பிரயாசப்பட்டார், அவர் முயற்சிகள் எடுக்கிறார். ஆனால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் பெற்ற. இதே போல் அதன் வாழ்க்கையில் நம்முடைய முயற்சிகள் பிரயாசங்களை கர்த்தர் தான் வாய்க்க பண்ணுகிறவர். அவர் தான் அதை நிறைவேற்றுகிறவர். பிரியமானவர்களே, அவர் இறங்குகிற கர்த்தர். சோத்திரம். அவர் இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். இந்த வசனம் அழகாய் சொல்லி இறங்குகிற தேவனாலேயாம். அப்போ அவரால் தான் நடக்கும், அவரால் தான் காரியம் வாய்க்கும், அவரால் தான் ஜெயம் கிடைக்கும், அவரால் தான் நம்முடைய முயற்சிகள் பழிக்கும். ஆகினால அவரை சார்ந்து நாம் ஓடும் பொழுது நம்முடைய ஓட்டம் ஜெயமாயிருக்கும். ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இன்றைக்கும் வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா தகப்பன். இந்த வார்த்தையினுடைய இறங்குகிற தேவனாலயாம் என்று எழுதியிருக்கிறதப்பா. உம்மாலே தான் ஆண்டவரையா தகப்பனே, முக சோதரையா. இன்றைக்கு உடைய பிள்ளைகள் எடுக்கிற இந்த முயற்சிகள் பிரயாசங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுங்க, காரியங்களை வாய்க்க பண்ணுங்கப்பா. பிள்ளைகள் ஓடுகிற அந்த ஓட்டத்தை ஜெயமாக்கி கொடுங்க ஐயா. ஒவ்வொரு பிள்ளை வாழ்விலும் தெய்வ கரை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொருடைய வாழ்வையும் கர்த்தர் ஜெயமாக்கி மகிழ பண்ணும். அன்புக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.